Dear students, in this session, if we discuss about the 8 queens problem, I'm generally discuss about for n queens. After that, if you discuss about the for 4 queens problem, after that you just go for 8 queens problem. This is what is meant by n queens problem means n queen problem of placing n chess queens on an n into n chessboard is a process for n into n chessboard so that no two queens attack each other. So after that we have to check that no two queens are placed in same row or same column or same diagonal. ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது என்னன்னா நான் இப்போ என்ன பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா 4 queens தான் எடுத்துக்கிறேன். அப்போ 4 into 4 செஸ் போர்டு தான். 4 into 4 செஸ் போர்டு தான். அப்போ என்ன நான் டிக்ளேர் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த குவீன் நான் எடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல நான் ஒரு குவீன் நான் ஃபில் பண்ணிட்டேன்னா அப்போ இந்த ரோலையும் வரக்கூடாது இந்த ரோலையும் வரக்கூடாது. அப்போ என்ன பேஸ் பண்ண முடியும் அட்டாக் இன் ஈச் அதர். அப்போ இங்க அட்டாக் ஆகக்கூடாது. இதுவும் கண்டினியூஷன் ப்ராசஸ். அப்போ டயகனல்னும் போது இந்த லெவல்ல தான் நான் நெக்ஸ்ட் குவீன் நான் இங்க தான் ஃபில் பண்ண முடியும் இல்லையா இங்க நான் ஃபில் பண்ண முடியும் ஏன்னா செகண்ட் ரோ தானே. இப்போ ஆக்சுவலா வந்து இங்க இதை ஃபில் பண்ண முடியும். அப்போ எங்க பேஸ் பண்ண முடியும் இங்க நான் ஃபில் பண்ண முடியும் ஏன்னா இது கண்டினியூஷன் நான் மென்ஷன் பண்ண முடியாது. கண்டினியூஷன் இங்க நான் மென்ஷன் பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்றேன்னா அப்ப என்ன பேஸ் பண்ண முடியும் இங்க டயகனல் வந்து இங்க தான் வரும். டயகனல் வந்து இங்க தான் நான் டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ டைரக்டா நான் இந்த காலம்ல எதுவுமே ஃபில் பண்ண முடியாது. இந்த ரோலயே நான் இப்போ ஃபில் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் ரோ நான் வரேன். இப்போ செகண்ட் குவீன் வந்து நான் இங்க ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஈச் ஃபார் என்ன டிக்ளேர் பண்ண முடியும் நோ டூ குவீன்ஸ் ஆர் அட்டாக் ஈச் அதர். அப்போ டைரக்டா இங்க அட்டாக் ஆகுது. அப்போ நான் இங்கேயும் ஃபில் பண்ண முடியாது அட்டாக் ஃபார் ஈச் அதர். பட் என்னுடைய டயகனல் நான் இங்க ஃபில் பண்ணலாம் குவீன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்போ நெக்ஸ்ட் இங்க நான் குவீன் ஃபில் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன நான் ஃபில் பண்ண முடியும் இந்த ரோலையும் இந்த காலம்லயும் வராது இந்த ரோலையும் ஃபில் பண்ண முடியாது. அது இல்லாம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் இங்க ஃபில் பண்ண முடியும். அப்போ அட்ஜஸ்ட்னு சொல்லும்போது இங்க ஃபில் பண்ண முடியும். அப்போ அட்ஜஸ்ட்னு சொல்லும்போது இங்க ஃபில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செஸ் போர்ட் கான்செப்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செஸ் போர்ட் கான்செப்ட். வெரி 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 சிம்பிள் மெத்தட். யூ ஜஸ்ட் கோ ஃபார் first definition for in your examination if you are asking for 4 queens or 8 queens கேட்பாங்க. 2 queens 3 queens whatever it is இருக்காது. பட் அதை பேஸ் பண்ணும்போது என்னன்னா இப்போ 2 queens எடுத்தா 2 ரோ 2 காலம் பேஸ் பண்ணும். அப்போ 3 queens நான் பேஸ் பண்ணா இப்போ 3 ரோ 3 காலம் பேஸ் பண்ணும். 4 queens பேஸ் பண்ணும்போது 4 ரோ 4 காலம்ஸ் பேஸ் பண்ணுவோம். 8 queens பேஸ் பண்ணா 8 rows 8 columns நான் ஃபில் பண்ணும். ஸோ அந்த லாஜிக் தான் இதுல பேஸ் பண்ணும்போது. The problem is to the place n queens on an n into n chessboard so that no two queens attack each other. So continuation attack varakudadu by being the same row or in the same column or on the same diagonal. ஸோ அதுதான் நான் பேஸ் பண்ணோம். அதுதான் நம்ம செக் பண்ண முடியும். ஒரே டயகனல்லையும் வரக்கூடாது ஒரே ரோலையும் வரக்கூடாது ஒரே காலமாவும் வந்து அட்டாக் ஆகக்கூடாது. அதுதான் வந்து n queens problem. Next point, the idea is to place a queens one by one. அப்போ one by one ஆவும் வரக்கூடாது. அப்போ different columns starting from the leftmost column. One by one different column starting from the leftmost column. Next point, you just go for when the queen is placed in a column, check for clashes. Clashes இருக்கக்கூடாது. Mingle continuations வரக்கூடாது with already placed a particular queens. Next point, in the current column, if there is a row for which there is no clash, clashes இருக்கக்கூடாது, mark this row and column as a part of the solutions. So next point, if no such row exists, the backtrack and return false. Next, you just go for the following are the steps start in the leftmost column la start பண்றோம். Next, if all queens are placed return time, try all rows in the current column, do following for every tried rows. Next, in that you have to these are following rows you have to try. If the queen can be placed safely in this row
mark this row and column. அந்த ரோவையும் அந்த காலமையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். As part of the solution recursively, something terms itself, you just declaring for a check if the placing a queen here leads to a solution. Next point, if placing a queen in row and column leads to a solution, then return true. Then you just go for, if placing a queen doesn't lead to a solution, unmark this row and column, you just go for backtracking. Why means this is a technique for backtracking. Backtracking, you just go for systematically you have to check. So you just go for a step A. என்ன பேஸ் பண்ணோம், ஸ்டெப் ஏவை செக் பண்ணோம் டு ட்ரை ஃபார் அதர் ரோஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல நான் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரோல எங்க நான் ஃபில் பண்ண முடியும், அப்போ என்ன பேஸ் பண்ணோம், யூ ஜஸ்ட் கோ ஃபார் ஒன்ஸ் அகைன் யூ ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்டெப் 1 ஸ்டெப் ஏக்கே போறோம். அந்த ஏல அதர் ரோஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்றதை நம்ம செக் பண்ணுவோம். இஃப் ஆல் ரோஸ் have been tried and nothing work, return false to trigger for backtracking. Trigger ன்றது என்ன, you have to declare for certain at a timeல அந்த ரோலே மறுபடியும் ஃபில் பண்ணும். அந்த மாதிரி பேக்ட்ராக்கிங்ல இருக்கா, அந்த மாதிரி வரும்போது ஃபால்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் குவீன் கொடுத்துட்டேன், மறுபடியும் அதே ரோல மறுபடியும் குவீன் என்ன, இஃப் யூ யூசிங் ஃபார் ட்ரிகர் ப்ராசஸ். ஸோ யூ ஜஸ்ட் கோ ஃபார் அல்காரிதம். ஸோ இதில் நான் என் குவீன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பட் காமனாக உங்களுக்கு என் குவீன்ஸை பேஸ் பண்ணி நடத்தினாதான் உங்களுக்கு வந்து அல்காரிதமில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல 8 குவீன்ஸ் ப்ராப்ளம் கேட்கும்போது யூ ஹேவ் டு சேஞ்ச் ஃபார் 8 குவீன்ஸ் மெத்தட். நீங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கிங்க, அல்காரிதம் ஃபார் 8 குவீன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். யூசிங் a backtracking, this procedure prints all possible placements of n queens on an n into n chessboard so that they are non-attacking. Attack ஆகக்கூடாது. For loop, if the conditions for I equal 1 to n, do if place k comma I, then x of k equal to I. If k of k equal to n, then write x into 1 to n terms, else n queens process. Algorithm wise very simple. ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா, சேம் ரோல சேம் காலம்ல சேம் டயகனல்ல நமக்கு கண்டினியூஷன்ஸ் அட்டாக் வரக்கூடாது. அதுதான் ப்ராசஸ். திஸ் இஸ் த லாஜிக் ஃபார் n queens process. The symbol x in the above state phase tree. இப்போ நான் 4 queensக்கு ஒரு ஸ்டேட் phase tree-யை பேஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமனா எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுன்றதை பார்க்கலாம். denotes an unsuccessful attempt to place to a queen in a indicate a column. இப்போ நான் என்ன பேஸ் பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து நான் எடுத்துக்கிறது என்ன 4 queens. இப்போ நீங்க ட்ரீயா கூட மென்ஷன் பண்ணலாம், காமனா பாசிபிள் என்னன்றதை பேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 4 rows 4 columns எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்போ என்ன பேஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடை ஃபினிஷ் பண்றேன். லெஃப்ட் மோஸ்ட் காலம்ல நான் வரேன். லெஃப்ட் மோஸ்ட் காலம் நான் பேஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு குவீன் நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல நான் எதுவும் ஃபில் பண்ண முடியாது. செகண்ட் ரோலே நான் ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது கண்டினியூஷன் அட்டாக். நான் இங்கே குவீனை கொடுக்க முடியாது. செகண்ட் ரோல செகண்ட் காலம்ல நான் இங்க ஃபில் பண்ண, செகண்ட் ரோல செகண்ட் காலம்ல நான் ஃபில் பண்ண, அதனாலதான் ஃபர்ஸ்ட் 2 வராது ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்ப எங்க பேஸ் பண்ற, நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் குவீன்ஸை செகண்ட் ரோல செகண்ட் காலம்ல நான் குவீன் ஃபில் பண்ணிட்டேன், ஏன்னா இது கண்டினியூஷன் அட்டாக் வரக்கூடாது ஈச் அதர். அப்ப எங்க ஃபில் பண்ணிட்டேன், இங்க ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரோ இதுலயே வராது, இந்த ரோலயே வராது நமக்கு. அப்போ ஃபோர்த் ரோ ப்ராசஸ்ல நம்ம டிக்ளேர் பண்ண முடியுமா? சோ இதுல ட்வைஸா நம்ம பேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஜிக், அப்ப இங்க கொடுக்குற குவீன், அதுதான் நான் சொன்னேன், ரீப்ளேஸ் ஃபார் எனி அதர் ட்ரை. யூ ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்டெப் ஏவை பேஸ் பண்ணோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபோர்த் காலம்ல நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ செகண்ட் ரோல ஃபோர்த் காலம்ல ஃபில் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன இருக்கு, இந்த ரோவும் வராது, இந்த ரோவும் வராது, இந்த ரோவும் வராது, இதுவும். பட் செகண்ட் ரோல நான் கொடுக்க முடியும். பாசிபிள் இருக்கா? இருக்கு. அப்ப என்ன பேஸ் பண்ண, என்னோட ஃபோர்த் லெவல் கண்டிஷன்ஸை நான் வந்து இங்க டிக்ளேர் பண்றேன். அப்போ ஃபோர்த் லெவல் கண்டிஷன்ஸை நான் டிக்ளேர் பண்ணும்போது அப்போ தேர்ட் ரோல செகண்ட் காலம்ல நான் ஃபில் பண்றேன். அப்போ ஃபில் பண்ணும்போது இஸ் நாட் ஃபார் கண்டினியூஷன் அட்டாக் வரல. அப்போ இதுலயே நான் போக முடியாது. இப்போ இதுலயும் வராது, இதுலயும் வராது, இதுலயும் வராது. அப்போ இந்த சைடு ஓவர். அப்ப என்ன இருக்கு, 1 2 3 4 ப்ராசஸிங் வந்துச்சு. இப்போ கண்டினியூஷன் நான் என்ன பேஸ் பண்றேன்னா 5th லெவல் வரேன். இப்போ 5th கண்டினியூஷன் குவீன்ஸ் பாசிபிள் நான் பாக்குறேன். என்ன ரீசன், நான் வந்து எனக்கு ஃபில் ஆகல, எனக்கு 4 குவீன்ஸ் ஃபில் ஆகணும். அப்ப என்ன பேஸ் பண்ணனா, யூ ஹாவ் டு ட்ரை. அந்த ஸ்டெப்ஸை போய் பாருங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் இஃப் எ குவீன்
can be placed for safely in the row. Mark this row and column. Mark பண்ணிட்டேன். Recursively terms கரெக்டா இருக்கான்னு பார்க்க. அதே third step, C step பார். If you are placing a queen doesn't lead to a solution. Solution நமக்கு வரலன்னும் போது again systematically என்ன பேஸ் பண்ற? You have to try for other rows. அப்ப என்ன பேஸ் பண்ற இதுல? இப்போ நான் வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் வரல அப்படின்னும் போது ஃபிஃப்த் லெவல் ஸ்டேட் ஃபேஸ் ட்ரீக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்? யூ ஹேவ் டு ட்ரை ஃபார் அதர் ரோஸ். அப்போ என்ன இருக்கு? இங்க இருக்கிற குவீனை நான் இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்ப என்ன இருக்கு? இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்ப என்ன பேஸ் பண்ண? ஃபோர்த் லெவல்ல பேஸ் பண்ணும்போது நான் இங்க குவீன் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இது இஸ் நாட் ஃபார் கண்டினியூஷன் அட்டாக். அப்புறம் மறுபடியும் நான் இங்க ஃபில் பண்ண முடியும். மறுபடியும் எங்க ஃபில் பண்ண முடியும்? இங்க ஃபில் பண்ண முடியும். அப்ப என்ன இருக்கு? இங்க குவீன் ஃபில் பண்ணும்போது இந்த சைடு வராது. அப்ப நெக்ஸ்ட் என்னோட லெவல் நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் ஃபில் பண்ணேன். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஃபில் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த ரோல நான் ஃபில் பண்ண முடியாது, இந்த ரோலையும் நான் ஃபில் பண்ண முடியாது. அப்ப நான் இங்க ஃபில் பண்ண முடியும். அப்ப என்ன இருக்கு? இங்க நான் குவீன் கொடுத்துட்டேன். இப்ப இங்க குவீன் நான் கொடுத்த உடனே இப்ப நெக்ஸ்ட் நான் இங்க கொடுக்கும்போது இங்க அட்ஜசன்ஸ் வராது. அப்ப என்ன இருக்கு? இங்க கொடுக்குறேன். அப்ப என்ன இருக்கு? செவன்த் லெவல்ல எனக்கு சொல்யூஷன்ஸ் வந்திருக்கா? குவீன் குவீன் குவீன். எனக்கு இது வந்து அட்ஜசன்ஸ் இல்ல. கரெக்டா? நோ. என்ன உங்களுடைய மெயின் பாயிண்ட்ஸ் என்ன நான் சொன்னேன்? we are declaring for you we have to check for no two queens are placed in same row, same column, same diagonal. அப்ப என்ன இருக்கு? அப்ப கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு? is not a same. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இங்க வரக்கூடாது. so next this is a logic for நான் ஸ்டேட் ஃபேஸ் ட்ரீயை பேஸ் பண்ண. we can start. இப்போ என்ன பேஸ் பண்ணிக்கிறேன்? இது வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். we can start with the empty boardல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். queen 1 உடைய பொசிஷன்ஸை பேஸ் பண்ண, column 1 row 1 பேஸ் பண்ண. நெக்ஸ்ட் queen 2ல அப்போ என்ன பேஸ் பண்ணும்போது 2, 4 எடுத்துட்டேன். queen தேர்ட் queenல 3, 1 எடுத்துட்டேன். ஃபோர்த் queenல 4, 3 எடுத்துட்டேன். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஏ ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்தேன். அப்போ என்ன இருக்குன்னா what all the possible, இது 8 queens மெத்தட் நான் யூஸ் பண்றேன். அப்போ 8 queens நான் மெத்தடை யூஸ் பண்ணும்போது 2 possible solutions நான் கொடுத்துருக்கேன். காமனான அந்த ஸ்டேட் ஃபேஸ் ட்ரீ போல நீங்களா 8 rows 8 columns பேஸ் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 1 by 1 நீங்க டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நான் 1 by 1 டிக்ளேர் பண்ணும்போது நான் இங்க குவீன் நான் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் லாஸ்ட்ல எடுத்தேன் குவீன் நான் யூஸ் பண்ணிட்டேன். இங்க நான் பாசிபிள் கொடுக்குறேன். இப்போ இது அட்ஜசன்ஸ் வரும். இப்போ இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்போ இங்கேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்ப என்ன பேஸ் பண்ண முடியும்? நம்ம வந்து அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து இது அட்ஜசன்ஸ் வராது. நோ 2 rows அட்ஜசன்ஸ் வராது. ஏன்னா நம்ம லெஃப்ட் மோஸ்ட் காலம்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இதுலயே மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்ப என்ன டேர்ம்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா லிசன். இப்போ வந்து 4 queens ஆல்ரெடி நான் கொடுத்தேன். 4 queens என்ன பேஸ் பண்ணோம்? நம்ம எங்கெங்க சொல்யூஷன்ஸ் நான் யூஸ் பண்ண 4 queensக்கு இப்போ எங்க டிக்ளேர் பண்ண? இங்க நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல நான் குவீன் கொடுத்தேன். செகண்ட் ரோல குவீன் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு குவீன் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு குவீன் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு குவீன் கொடுத்தேன். இதை பேஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் நான் கொடுத்தேன். ஸோ இதுதான் என்னுடைய பாசிபிள் சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸை நான் பேஸ் பண்ணும்போது இப்போ வந்து இதில் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்க முடியுமா? இன் கேஸ் யூ ஜஸ்ட் கோ ஃபார், இப்போ இதுக்கு அனதர் பாசிபிள் நான் கொடுக்கணும்னா இங்க நான் கொடுக்கலாமா குவீன்? இங்க கொடுக்கும்போது இதுக்கு அட்ஜஸ்டன்ஸ் நான் இங்க யூஸ் பண்ண முடியுமா? முடியும். இஸ் தட் பாசிபிள்? யூ ஜஸ்ட் கோ ஃபார், இங்கே நான் கொடுக்க முடியும். இதோட அட்ஜஸ்டன்ஸ் நாட் ஃபார் அட்ஜஸ்டன். அப்ப என்ன பேஸ் பண்ணணும்? இப்போ இங்க இது வராது. இப்போ இங்க வராத போது இப்போ நான் எங்க கொடுக்கணும்? இங்கேயும் கொடுக்க முடியாது, இங்கேயும் நான் யூஸ் பண்ண முடியாது. அகெயின் இப்போ நான் இங்க பேஸ் பண்ணி இங்க தான் நான் கொடுத்தாகணும். அப்ப என்ன இருக்கு? யூ ஆர் நாட் ஏ சொல்யூஷன்ஸ். அப்ப என்ன இருக்கு? எக்ஸாக்ட் சொல்யூஷன் பேஸ் பண்ணும்போது இங்க லெவல். இதே நான் இங்க குவீனை நான் ஃபில் பண்ணா ட்ரைங் டு அனதர், நான் இங்க குவீனை நான் ஃபில் பண்ணும்போது இங்க அட்ஜஸ்டன்ஸ் வரக்கூடாது. அப்ப என்ன பேஸ் பண்ண? டயகனலா பேஸ் பண்ண இங்க நான் குவீன் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் எங்க யூஸ் பண்ண? இங்க யூஸ் பண்ண முடியும். இங்க யூஸ் பண்ண முடியுமா குவீனை? இங்க குவீன் நான் யூஸ் பண்ணுவேன். பட் அதே மாதிரி இங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப அனதர் பாசிபிள் சொல்யூஷன் போது இங்க குவீன் நான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்க அட்ஜஸ்டன்ஸ் வரும். இப்போ இது ஒன் ஆஃப் த அனதர் சொல்யூஷன் ஃபார் யுவர் 4 queens ப்ராப்ளம். ஸோ திஸ் த மெத்தட். நெக்ஸ்ட் யூ ஜஸ்ட் கோ ஃபார் பாசிபிள் ஃபார் 8 queens ப்ராப்ளம் பேஸ் பண்ணும்போது இப்போ நான் இங்க ஒரு குவீன் நான் யூஸ் பண்றேன்னா, இங்க ஒரு குவீன் நான் யூஸ் பண்றேன்னா, இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா, இப்போ இங்க ஒரு குவீன் நான் கொடுக்குறேன். இப்போ இங்க ஒரு குவீன் கொடுக்கும்போது நான் இந்த ரோல இந்த காலம்ல நான் எதுவும் ஃபில் பண்ண முடியாது. இப்போ நான் அதர் அட்ஜஸ்டன்ஸ் நான் கொடுக்கும்போது இங்க ஒரு குவீன் நான் கொடுக்கலாம். அப்ப அதுக்கு அடுத்த அட்ஜஸ்டன்ஸ் நான் கொடுக்கணும்னா இங்க நான் கொடுக்க முடியும். இப்போ நான் இங்க கொடுக்குறேன்னா இங்கே கூட நான் கொடுக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு குவீன் நான் கொடுக்குறேன்னா
இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நான் இங்க கொடுக்க முடியாது. அப்ப நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நான் எங்க கொடுக்கலாம், இங்க நான் கொடுக்கலாம். பட் இங்கேயும் அட்ஜசன்ஸ் கேப் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நான் இங்க ஸ்டெப் மூவ்மெண்ட் வரணும், இங்க வரணுமா, இங்க வரணும், இங்கேயும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்க கொடுக்கணும், இந்த ரோல நான் இதை ஃபில் பண்ண முடியாது, இந்த ரோல இங்கேயும் நான் ஃபில் பண்ண முடியாது. அப்போ நான் இங்க ஃபில் பண்ண முடியுமா? இஸ் தட் பாசிபிள்? இஸ் பாசிபிள். அப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நான் எங்க பேஸ் பண்ண முடியும்? இப்போ இந்த ரோலையும் நான் கொடுக்க முடியும், இந்த ரோலையும் கொடுக்க முடியும். அப்போ நான் இங்க குவீன் நான் கொடுக்க முடியும். அப்போ நெக்ஸ்ட், அப்போ எந்த லெவலில் நான் பேஸ் பண்ண முடியும்? யூ டிடன்ட் கெட் எனி அதர் சொல்யூஷன்ஸ்? நோ. ஒய் மீன்ஸ் இங்கேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன், இங்கேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன், இங்கேயும் ஃபில் பண்ணிட்டேன், இங்கேயும் ஃபில் பண்ணிட்டேன், இங்கேயும் ஃபில் பண்ணிட்டேன். பட் இங்கே தான் எம்டிஆர். அப்போ என்ன இருக்கு? அனதர் சொல்யூஷன்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா யூ ஹேவ் டு ட்ரைங் ஃபார் அனதர் ரோஸ். அப்போ பேஸ் பண்ணி இங்கே நான் குவீன் கொடுக்கும்போது இங்கே நான் மூவ் பண்ண முடியாது. அப்போ என்ன இருக்கு? யூ ஹேவ் டு சேஞ்ச் ஃபார் அனதர் லெவல். அப்போ நான் இங்கே கொடுக்கும்போது இங்கே இந்த லெவலை நான் மாற்றணும். இங்கே லெவல் நான் இங்கே மாற்றுறேன்னா இங்கே கண்டினியூஷன்ஸ் நான் இங்கே கொடுக்க முடியாது. அப்போ நான் இங்கே குவீன் நான் கொடுக்குறேன்னா அப்போ நெக்ஸ்ட் இங்கே நான் பேஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே பேஸ் பண்ண முடியாதுன்னா நான் நெக்ஸ்ட் லாஜிக் இப்போ என்ன இருக்கு? இந்த ரோல வராது. அப்போ இங்கே தான் நான் பேஸ் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே பேஸ் பண்ணும்போது இங்கே சேஞ்சஸ் நான் சொல்யூஷன்ஸ் என்ன மாற்றணும்? நான் இங்கே குவீன் நான் கொடுக்கலாம். அப்போ இந்த ரோலுக்கு வரக்கூடிய குவீனை நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது இப்போ இந்த குவீனை நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணும்போது ஒன் மோர் மெத்தட். அப்போ என்ன இருக்கு? இந்த ரோல பெண்டிங்னும் போது நான் இங்கே கூட குவீன் நான் கொடுக்கலாம். அப்போ இங்கே குவீன் நான் கொடுக்கும்போது இங்கே ஒரு மெத்தட் நான் சால்வ் பண்ணிட்டேன். அப்போ ஒன் மோர் இங்கே நான் ஒரு குவீன் நான் கொடுக்குறேன்னா ஒன் மோர் இங்கே ஒரு குவீன் நான் கொடுக்குன்னா அடுத்த அட்ஜசன்ஸ் வந்து நான் இங்கே பேஸ் பண்ணணும். அப்போ என்ன இருக்கு? யூ வில் கெட் ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன இருக்குன்னா யூ ஆர் நாட் அட்டாக் ஃபார் யூ. அதுக்கு தான் உங்களுக்கு டயக்ராமில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். No two rows, no two queens are placed in same row, same column. அப்போ என்ன இருக்கு? இந்த ரோலையும் இங்கேயும் நான் ஃபில் பண்ண முடியாது, இங்கேயும் ஃபில் பண்ணாலும் டயக்னலாகவும் வரக்கூடாது, நோ டயக்னல்ஸும் வரக்கூடாது. அப்போ என்ன இருக்கு? இங்கே கொடுத்தோன்னா டயக்னல்ஸ் வராது. இதுதான் டயக்னல் ப்ராசஸ். இப்போ இதுலேருந்து இங்கே டயக்னலும் வரக்கூடாது, இப்போ இங்கேருந்து இங்கே டயக்னல் வரக்கூடாது. அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. வெரி வெரி சிம்பிள் மெத்தட். 8 queens ப்ராப்ளம். இந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் டைம் கொடுக்குறோம், row wise, column wise. Okay, if any other doubt you just send it to your comment. Otherwise you just call to me. Otherwise you have to send it to your mail if you have any other doubts. Okay, anyway, thank you.